FDFS ஸ்டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாயிருக்க ஒரு ஹிந்தி படத்தை பத்தி தான். என்னடா ஹிந்தி படத்தெல்லாம் பாக்குறியா, ஹிந்தி தெரியுமா அப்படின்னா கண்டிப்பா தெரியாது. நெட்ஃபிளிக்ஸ்ல எல்லா ரீஜன்ஸ்லயும் எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்தும் வந்திருக்கக்கூடிய படங்களை தமிழ்ல டப் பண்ணிருக்காங்க. அதனால எல்லா விதமான கலாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வகையில ஆப் ஜெய்சா கோய் அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் 1 மணி நேரம் 55 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு படமா இருக்கு. இந்த படம் முதல்ல ஹிந்தில தான் ரிலீஸ் ஆயிருக்கு. பிறகு அதை 4 மொழியில டப் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு UA சர்டிபிகேட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை இயக்குனது பாத்தீங்கன்னாக்க விவேக் சோனி அப்படின்றவர் தான் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல நடிச்சிருக்கிறது நமக்கு நன்கு அறிமுகமான நடிகர் மாதவன் அவர்கள் தான். மாதவனுக்கு துணையா ஃபாத்திமா சானா அப்படின்றவங்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரொமான்டிக் டிராமா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம்ல நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு ரொமான்டிக்கான ஒரு படமா தான் இது பார்க்கப்படுது. இன்னொரு விஷயம், இந்த படத்தை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த படம் எதை தழுவி எடுக்கப்பட்டது, இந்த படத்தை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பேசியே ஆகணும். இந்தியால பல மதத்தினர், பல சமூகத்தினர் மற்றும் பல்வேறு கலாச்சாரங்கள் நிறைந்த மாநிலமான இந்தியால இன்னமுமே நம்ம பழைய ட்ரெடிஷன்ஸை ஃபாலோ பண்ணி வாழ்ந்து வளர்ந்துக்கிட்டு வரோம். இந்தியால வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்தது பிறகு நாம எல்லாருமே அந்த கல்ச்சருக்கு அடாப்ட் ஆக தொடங்கிட்டோம். அது தப்பு ரைட்டுங்கிறதெல்லாம் தாண்டி நம்மளுடைய ட்ரெடிஷனை காப்பாற்றணும், நாம நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாற்றக்கூடாது அப்படின்னு நமக்கான கட்டுப்பாடுகள், அதாவது நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரையும் பார்த்து அதே வாழ்வியல்ல வளரும். அப்படி வளர்றதுனால ஏற்படக்கூடிய பாதகங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படம். நம்ம நாட்டோட வளர்ச்சியில கல்வி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. குறிப்பா தமிழ்நாட்டுல கல்விக்கான முக்கியத்துவம் அதிகமா இருக்கிறதுனாலதான் இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி படிப்பை நோக்கி வளர்ச்சியை நோக்கி நம்ம முன்னேறிக்கிட்டு வரோம். ஆனா இந்தியால ஒரு சில மாநிலங்கள்ல இன்னமுமே கல்விக்கான முக்கியத்துவம் தெரியாம இன்னும் பழைய காலத்து சம்பிரதாயங்களும் அதுக்கான விஷயங்களையும் ஃபாலோ பண்றதுனால ஏற்படக்கூடிய பின்னடைவுகள், அதாவது அவங்க வாழ்வியல் ரீதியா அவங்க இன்னும் எவ்வளவு பிற்போக்கா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நெத்தி பொட்டுல அடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இயக்குனர். குறிப்பா ஆண் அப்படின்ற ஒரு அகம்பாவம், ஆண் என்கின்ற ஆணவம் அப்படிங்கிற விஷயத்த என்ன மாதிரி ஒரு பெண் எதிர்கொள்றாங்க, ஒரு பெண் திருமணம் ஆன பிறகு அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் அவங்க எதிர்கொள்றாங்க, அவங்க இந்த கலாச்சாரம் அப்படின்ற போர்வையில அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு காலாகாலமா ப்ளூ பிரிண்ட் போட்டு அந்த ப்ளூ பிரிண்ட்டை தான் நம்ம இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் வெளி உலகிற்கு போட்டு காமிச்சு ஒட்டுமொத்தமா உடைச்சிருக்காரு இயக்குனர். ஒரு பெண்ணுக்கும் ஆசை பாசங்கள் இருக்கும், எல்லா விதமான திறமைகளும் இருக்கும். ஆனா திருமணம் ஆன பிறகு கணவன் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அவங்களுடைய ஒட்டுமொத்த சுதந்திரமும் பறிக்கப்படுது அப்படிங்கிறது எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இந்த படத்துல உணர்த்திருக்காரு இயக்குனர். சரி, இப்போ படத்தோட கதைக்குள்ளர நகரலாம். படத்தோட கதாநாயகனான மாதவன் ஒரு ஸ்கூல்ல சான்ஸ்கிரிட் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு 42 வயசாகியும் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் வாழ்க்கையில நடக்காம தள்ளி தள்ளி போகுது. திருமணமே ஆகாம 42 வயசு வரைக்கும் வெர்ஜினா இருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு காலகட்டத்துல ரொம்பவே பெரிய விஷயம். ஒரு ஆணுக்கு திருமணம் ஆகல அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு பரிதவிச்சு போவான் அப்படிங்கிறத ரொம்பவே அழகா காமிச்சிருக்காரு இயக்குனர். இவர் ஒரு சான்ஸ்கிரிட் டீச்சரா இந்த கதையில வரதுனால அவர் ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் ரொம்ப பயபக்தியாகவும் இருக்கிறது மாதிரி இந்த கதை அம்சம் கொண்டிருக்கு. இப்படி கதை கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டு இருக்க அவருக்கு திருமணம் ஆகல அப்படின்ற ஏக்கத்துல தன்னுடைய நண்பரை போய் சந்திக்கிறாரு. அவரு ஒரு டேட்டிங் ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. கதாநாயகி அந்த டேட்டிங் ஆப்ல இன்ட்ரடியூஸ் ஆறாங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல அவங்க இவங்களை தேடுற மாதிரியும், அதுக்கப்புறம் அவங்க இவங்களை எப்படி சந்திச்சாங்க, அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னாக்க, மாதவனை சூஸ் பண்ணது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். 42 வயசு ஆகியும் ஒரு பெண்கள் கூடயும் பழகாத ஒரு ஆண் எப்படி இருப்பாரு, அவருக்கான கூச்ச சுபாவங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத
ரொம்ப நளினமா நடிச்சு காமிச்சிருக்காது மாதவன். அப்புறம் இந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் மீது இழைக்கப்படும் கொடுமைகளை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய ஒரு திரை அம்சத்தை சூஸ் பண்ணதுக்காக அந்த டைரக்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி சான்ஸே கிடையாது. அவ்வளவு அழகா ரொமான்டிக்கான பாடல் காட்சிகள்லாம் ரொம்பவே ரொமான்டிக்கா ரொம்ப கலர்ஃபுல்லா காமிச்சிருக்காரு சினிமோட்டோகிராஃபர். சரி, இந்த படத்தோட நெகட்டிவ் சைட்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த படத்துல நடிச்சிருக்கிற கேரக்டர்ஸ், அதாவது இந்த க்ரூ லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த க்ரூ லிஸ்ட்ல வந்து மாதவன் மற்றும் ஃபாத்திமா சானா தவிர மீதி யூஸ் பண்ணிருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே ஜீரோ. இவங்க யாருமே இந்த கேரக்டர்ஸ்க்கு பொருத்தமான ஆட்களாவே இல்லை. ரெண்டாவது, இந்த படத்தோட கதை, இந்த கதை ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்செப்ட். அதாவது ஒரு ஆணாதிக்கம் நிறைந்த இந்த சமூகத்துல பெண்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அநீதி நிலைக்கப்படுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மையக்கரு. இத ரொம்ப லப 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 லபன்னு இழுத்து ஜவ்வு மாதிரி படத்தை இழுத்து வச்சுட்டாரு. சுத்தமா அந்த படத்துல ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறதே இல்ல. ரொம்பவே சலிப்பு தள்ளிடுச்சு. குறிப்பா இந்த படத்தை குழந்தைங்களுக்கு, அதாவது இப்ப இருக்கிற ஜெனரேஷன் உள்ள குழந்தைங்களுக்கு இத கண்டிப்பா போட்டு காட்டாதீங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப 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 பிற்போக்குத்தனமான ஒரு சிந்தனை உள்ள ஒரு திரைப்படமா இருக்கு. இந்த படத்தை பார்த்து கூட அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால உங்க குழந்தைகளுக்கு இந்த படத்தை தயவு செய்து போட்டு காட்டாதீங்க. இந்த படத்தை பத்தி நிறைய நெகட்டிவ் சொல்லலாம். இருந்தாலும் டைரக்டர் விவேக் சோனி எடுத்த இந்த முயற்சிக்கு பாராட்டுக்கள். இன்னைக்கு ஆப் ஜெய்சா கோய் மூவியோட ரிவ்யூ பார்த்தோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் வேறொரு மூவி ரிவ்யூல நம்ம பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.